அனைவருக்கும் வணக்கம். என்னோட குழந்தை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல குழந்தைன்னு பெயர் எடுக்கணும், அவன் ஒரு நல்ல பிள்ளையாக வளரணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெற்றவங்களுக்குமே இருக்கும். அந்த பயத்திலேயே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, கண்ணா திருடாத, கண்ணா பொய் சொல்லாத, கண்ணா ஒழுக்கமாக நடந்துக்கோ, கண்ணா கோபப்படாத, கண்ணா கடுஞ்சொற்களை பேசாத அப்படின்னு அடிக்கடி ஏதாவது ஒரு அறிவுரையை சொல்லிக்கிட்டே இருப்போம். இது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, குழந்தைக்கும் பெற்றவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளியே உருவாகி நம்மளையெல்லாம் ஒரு வேற்று கிரகவாசிகள் மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்போ என்னதான் பண்ணுறது? அறிவுரை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுக்காக நம்ம அறிவுரை சொல்லாமலும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கலுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத்தனை குணநலன்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு குணநலனை, ஒரே ஒரு குணாதிசயத்தை அந்த குழந்தையினுடைய மூளைக்குள்ளே, அவங்களுடைய மனதுக்குள்ளே எப்படியாவது முயற்சி செஞ்சு ஏற்ற பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையே தவறாத, நேர்மையே விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை நம்ம அவங்களுக்குள்ளால எப்படியாவது திணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், மற்ற குணநலன்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த பொய் சொல்லாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறது, கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற இந்த மற்ற குணங்கள்லாம் அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி உறவு மாதிரி தான். அப்படியே தன்னால் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துடும். வழக்குரைக்காதே சிலப்பதிகாரத்தில் கோவலனை கல்வன்னு பழி சொல்லி அவனை கொன்னுட்டாங்க. கண்ணகி ஓடி வர அதை கேள்விப்பட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய அவைக்கு ஓடி வந்து மன்னனை பார்க்கணும்னு சொன்னோன்னே, மன்னனும் சொல்கிறான் அந்த பெண்ணை உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்ணகி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பாண்டியன் நெடுஞ்செழியன் கேட்குறாரு, நீ யாரம்மா அப்படின்னு கேட்ட உடனே பயங்கர கோபத்தோட கண்ணகி என்ன பண்ணா தெரியுமா? தேரா மன்னா அப்படின்னு கூப்பிட்டா. அதாவது சரிவர விசாரிக்காம, சரிவர ஆராய்ச்சி செய்யாமல் தீர்ப்பு சொன்ன மன்னவனே, செப்புவது உடையேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும். எங்கள் நாட்டில் சிபிச்சோழ சக்கரவர்த்தின்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் நிலா முற்றத்தில் ஓய்வுக்காக அங்கேயும் இங்கேயும் காற்று வாங்கிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு புறா பறந்து வந்து அவன் தோளில் உட்காந்துச்சு. அதை பார்த்து படபடத்துட்டான். ஏன்னா அந்த புறா வந்து அவ்வளோ படபடன்னு வந்து உட்காந்துது. ஏதோ அது பயந்து வந்து உட்காந்துது. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த புறா பயந்து வந்து என் தோள் மேலே உட்காந்துருக்குன்னு அந்த மன்னனுக்கு ஒரே அந்த கேள்வி கணைகள் அவனை துளைத்து எடுக்குது. கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கழுகு பறந்து வருது. அந்த கழுகு வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த புறாவை துரத்திக்கிட்டே வந்திருக்கு. அந்த கழுகுக்கு பயந்து உயிருக்கு அஞ்சி தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள இந்த சிபிச்சோழ சக்கரவர்த்தி கிட்ட ஆதரவு தேடி வந்திருக்கு அப்படின்னு அந்த சிபிச்சோழ சக்கரவர்த்தி நினைச்சுக்கிட்டான். என்கிட்ட இந்த புறா ஆதரவு தேடி வந்துருச்சு, இந்த புறாவுக்கு இப்போ நான் காப்பாற்றி ஆகணும், இந்த புறாவுக்கு நான் நீதி கொடுத்தாகணும். ஆனால் அந்த கழுகும் அதனுடைய உணவை தேடி வந்திருக்கு, அதனுடைய இரையை தேடி வந்திருக்கு. கழுகு கிட்ட இருந்து அதனுடைய இரையை பிடுங்குவது நியாயம் கிடையாது, அது நியாயமற்ற செயல், அது தர்மம் கிடையாது. இப்போ கழுகுக்கும் உணவு கொடுக்கணும், ஏன்னா அது இயற்கை, அதனுடைய உணவை அது வேட்டையாடி தான் சாப்பிடும் இல்லையா? அது இயற்கை இல்லையா? அந்த இயற்கை நியதியை ஒரு மன்னன் எப்படி மாற்ற முடியும்? ஆனால் புறா வந்துருச்சே, தஞ்சம் கேட்டு வந்து உட்கார்ந்துருக்கே, அதுக்கும் நீதி கொடுக்கணும்ல. தன்னுடைய பணியாளுக்கிட்ட ஒரு தராசை எடுத்துட்டு வர சொன்னான். அந்த தராசில் அந்த புறாவை வச்சான். அந்த புறாவின் எடைக்கு எடை தன்னுடைய தொடையிலிருந்து சதையை அறுத்து இந்த சிபிச்சோழ சக்கரவர்த்தி அந்த கழுகுக்கு கொடுக்கிறான். அப்படிப்பட்ட நீதி வழங்கிய சிபிச்சோழ சக்கரவர்த்தி ஆண்ட நாடு என்னுடைய சோழ நாடு. மனுநீதி சோழன் தெரியுமா? வீதி விடங்கன் அவனுடைய மகன். அந்த இளவரசன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், தேரை எடுத்துட்டு அப்படியே வீதி உலா வரான். அவன் வரும்போது தெரியாமல் ஒரு கன்றுக்குட்டி துள்ளி குதித்து ஓடி வந்து அந்த தேர்காலிலிட்டு நசுங்கிருச்சு. வீதி விடங்கனும் என்ன பண்ணுறான், தெரியாமல் தேரை ஏற்றிட்டான். மனுநீதி சோழன் என்ன பண்ணியிருப்பானா, ஒரு நீதிமணி ஒன்று அங்கே வாயில் கதவு முன்னாடி வச்சிருப்பான். யாருக்காவது நீதி வேணும் அப்படின்னா அந்த மணி அடிச்சா போதும், அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்டு ஆலோசித்து அதுக்கு நீதி வழங்குவது மனுநீதி சோழனுடைய வழக்கம். அப்போ இந்த பசு ஓடி வருது, யாரு? கன்றினை இழந்து இந்த பசு ஓடி வந்து அந்த நீதிமணியை அடிக்குது. அடிச்ச உடனே எல்லாரும் ஓடி வந்து அந்த பசுவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, வீதி விடங்கன் அதனுடைய கன்றினை தேர்காலில் இட்டு நசுக்கி விட்டானா, கொன்றுட்டான்.
அதனுடைய கன்று இறந்து போச்சு. பசு அழுதுச்சான். அதனுடைய மொழியை புரிந்து கொண்ட மனுநீதி சோழன் என்ன பண்றான், வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெற்ற புதல்வனி ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் பெற்ற புகார் என்பதியே அப்படின்னு சொல்றா. அந்த பசுவுக்கும் அந்த பசுவினுடைய மொழியையும் புரிந்து கொண்டு அந்த பசுவுக்கும் நீதி வழங்க வேண்டும் என்று தன்னுடைய புதல்வனை அதே மாதிரி தேர்காலில் இட்டு கொன்னிருங்க அப்படின்னு மன்னன் ஆணையிடுறான். இளவரசன் இல்லையா, மன்னனுடைய மகன் இல்லையா, யாருமே தயாரா இல்லை அந்த பாதக செயலை செய்யறதுக்கு. உடனே என்ன பண்றான் மன்னன், நானே தேரோட்டியா இருந்து என்னுடைய மகனை அந்த தேர்காலில் இட்டு நானே கொல்றேன் அப்படின்னு சொல்லி அரும்பெற்ற புதல்வன், அதாவது பெற்றற்கரிய செல்வம், பிள்ளை செல்வம், அந்த பிள்ளை செல்வத்தையே கொன்னு அந்த பசுவுக்கு நீதி சொன்னவன் மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட சிபி சோழ சக்கரவர்த்தியும் மனுநீதி சோழனும் ஆண்ட நாடு எம் சோழ நாடு, அந்த நாட்டில் உள்ள புகார் நகரம் எங்களுடையது. அப்படிப்பட்ட நேர்மை கொண்ட நீதி தவறாத மன்னர்கள் ஆண்ட நாட்டிலிருந்து வந்த எங்களுக்கு திருட்டு பழக்கம் இருக்குமா? இருக்காது. என் கணவன் கள்வனா? இருக்கவே முடியாது. நீயே கள்வன் அப்படின்னு வாதாடுறா கண்ணகி. ஆக இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்துல கண்ணகியின் மூலமா என்ன சொல்ல வராரு, இப்பேற்பட்ட நேர்மை தவறாத மன்னர்கள் இருக்கிற நாடு, அவர்களை வழிபற்றி பின்பற்றி வரக்கூடியவர்கள், அவர்களை வழி தொடர்ந்து வரக்கூடியவர்கள் கிட்ட திருட்டு பழக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்றாரு. நேர்மை ஒண்ணு இருந்தது அப்படின்னா அப்போ அந்த மோசமான பிறர் பழிக்கத்தக்க அந்த திருட்டு பழக்கம் வரவே வராது அப்படிங்கிறது தான். அதே சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டத்துல கட்டுரை காதையில இளங்கோவடிகள் இன்னொரு மன்னனை பத்தியும் இந்த நேர்மை தவறாமைக்கு எடுத்து சொல்லியிருப்பார். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசும்பூன் பாண்டியன். தெய்வம் இந்த மன்னனுடைய சிறப்பை பத்தி சொல்றதா அந்த கட்டுரை காதையில எடுத்து சொல்லியிருப்பாரு. பசும்பூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் கிபி 120 கிபி 180 வரைக்கும் மதுரை மாநகரத்தை ஆண்ட ஒரு பாண்டிய மன்னன். அந்த பசும்பூன் பாண்டியன் என்ன பண்றான், வேடம் தரித்த இரவு நேரத்துல உலா வரான். மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம போய் பார்த்துட்டு வரலாம். இது மன்னர்களுடைய வழக்கம் தானே. வேடம் தரித்த இரவு நேரத்திலேயோ அல்லது மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துலையோ உலா வருவாங்க. மக்கள் நம்முடைய ஆட்சியை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்படி ஒரு நாள் உலா வரும்போது, ஒரு இரவு வேளையில உலா வரும்போது, கீரந்தை அப்படிங்கிற ஒரு வாணிகன் அவன் தன்னுடைய மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் வாணிகம் தொடர்பா வெளியூர் போக வேண்டியது இருக்கு, நீ பத்திரமா இந்த வீட்டுல இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே மனைவி வழக்கம் போல திருடர்களுடைய பயம் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ண முடியும், பாதுகாப்பு இருக்குமா சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்ட உடனே கீரந்தை என்ன சொல்றான் தன்னுடைய மனைவிக்கு, நம்முடைய மன்னனின் செங்கோல் உன்னை காக்கும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். சொன்னதை வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பசும்பூன் பாண்டியன். அவருக்கு உடம்பெல்லாம் அப்படி புல் அரிக்குது. மக்களுக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கையா, என் அரசாட்சி மேல இவ்வளவு நம்பகத்தன்மை அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு அதை கேட்டு பூரிச்சு போய் என்ன பண்றாரு, அந்த கீரந்தை போன உடனே அந்த கீரந்தை மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு காவலாளி மாதிரி இரவு நேரத்துல அந்த வீட்டை காவல் காக்குறாரு. ஒரு நாள் என்னாச்சுது அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு ஆணினுடைய குரல் கேட்குது. யாரடா இது, கீரந்தை வந்திருப்பானோ இல்லை வேற யாருடைய குரலா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவல்ல கேட்டு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் அந்த வீட்டு கதவை தட்டிடுவார். தட்டின உடனே கீரந்தை பேசின உடனே, ஓ கணவன் வந்துட்டான் போல இருக்கு, இந்த நேரத்தில் போய் நான் அந்த வீட்டு கதவை தட்டிட்டேனே, அப்போ அவளுடைய மனைவியை பற்றி கீரந்தை என்ன நினைப்பான், அப்போ இது சரியில்லையே, அவளுடைய ஒழுக்கத்தை அவளுடைய கற்பை அவன் தவறாக நினைப்பானே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவார், போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டிக்கிட்டே போய் அரண்மனை சேர்ந்துருவார். அடுத்த நாள் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் ஒரே சலசலப்பு, என் வீட்டு கதவை தட்டினாங்க, என் வீட்டு கதவை தட்டினாங்க, ஓ வீட்டு கதவை தட்டினாங்களா அப்படின்னு ஒரே சலசலப்பு, வாங்க நம்ம மன்னன் கிட்ட போகலாம் அப்படின்னு பசும்பொன் பாண்டியன் கிட்ட வராங்க. புலவர்களும் அமைச்சர்களும் எல்லாரும் கூடி இருக்கிற அந்த அவையில முறையிடுறாங்க. எங்க வீட்டு கதவை இப்படி ஒருத்தன் தட்டுனா இரவுல, சரி என்ன பண்ணலாம், இல்லை அப்படி தட்டுன அந்த திருடனுடைய கை இருக்கக்கூடாது, அவனுடைய கையை வெட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாளை எடுத்து வர சொல்லி பசும்பொன் பாண்டியன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுடைய கையை அவனே வெட்டிட்டான். எப்படி ஒரு துணிச்சல் பாருங்க. மக்கள் எல்லாம் பயங்கர ஆச்சரியத்துல பாக்குறாங்க. மன்னா நீங்க எதுக்கு உங்களுடைய கையை வெட்டினீங்க? இல்ல, இதுதான் விஷயம், இதுதான் நடந்துச்சு. இப்ப தவறு செஞ்சவன் நான் தானே, தண்டனை கொடுக்க சொல்லிட்டீங்க இல்லையா, தவறு செய்தவனுடைய கையை வெட்டியாக வேண்டும், அதுதான் நான் எனக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னா மக்களுக்கு அதை தாங்கிக்க முடியல.
ஐயோ மன்னன் ஆயிடுச்சே, மன்னன் என்று தெரியாமல் நாங்கள் இதை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்கை செஞ்சு எடுத்துட்டு வராங்க. அந்த பொற்கையை மன்னன் கிட்ட கொடுத்து இந்த பொற்கையை நீங்கள் மாட்டிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை ஏற்று அந்த பசும்பொன் பாண்டியனும் அந்த பொற்கையை மாட்டிக்கொள்கிறான். அன்றிலிருந்து அவன் பொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறான். நினைவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பள்ளிக்கூடத்தில் பொற்கை பாண்டியன் பற்றி படிச்சிருப்போம். ஆக அதை ஒப்புக்கொள்கிற துணிவு எங்கே இருந்து வந்தது? அந்த நேர்மையிலிருந்து வந்தது. மன்னன் தானே, யார் கண்டுபிடிக்க போகிறாங்க? அதை ஒத்துக்காமல் போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, நான் தான் தவறு செஞ்ச நான் தவறு செய்த நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். அப்போது நேர்மை இருக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணும்? ஒரு தவறு செய்தால் அதை நான் தான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிற நெஞ்சுரம் அந்த குழந்தைக்கு வரும். அந்த துணிச்சலை, அந்த நேர்மை அந்த குழந்தைக்கு கொடுக்கும். அந்த மன்னன் நினச்சிருந்தா அந்த பெண்ணை பற்றி அவன் புருஷனை என்ன நினச்சா என்ன அப்படின்னு அவன் பாட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இல்லை, அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும், அந்த தன் ஒழுக்கத்தையும் பேண வேண்டும், அந்த பெண்ணினுடைய ஒழுக்கத்தையும் பேண வேண்டும் அப்படின்னு நினைச்சான் பாருங்க. அந்த நம்பகத்தன்மை அது எங்கிருந்து வந்தது? அந்த நேர்மையிலிருந்து வந்தது. இதனால தான் சொன்னேன், அத்தனை குணங்களையும் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக எந்த காலகட்டத்திலையும் நீ நேர்மை தவறிடாத, எந்த சூழ்நிலையிலையும் நேர்மை தவறிடாத சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க. அத்தனை துணிச்சலோடும் அத்தனை நெஞ்சுரத்தோடும் யாருக்கும் பயப்படாம அந்த குழந்தை மிகச்சிறந்த ஒழுக்கமுள்ள குழந்தையா இந்த சமூகத்துல உருவாகி நிற்குங்கிறதுக்கு எந்த ஐயமும் இல்லை. நன்றி.